Hi everyone. Hello friend, வணக்கம் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிங்கி அண்ட் ஒரிவா. ஸோ இன்றைக்கி நாங்கள் கார்டனில் வந்து என்னென்னலாம் வளர்ந்துருக்கு ப்ளஸ் என்னென்ன வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். கார்டனில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரான உடனே இந்த மாதிரி 2 பில்லர் இருக்கணும். அது வந்து கொஞ்சம் மேலே நல்லா அழகாக வரும். இந்த இது அழகாக இருக்குல்ல, இதை வந்து எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து நிறைய செடியாக வச்சு பின்னி இந்த மாதிரி அழகாக வந்து பில்லர் மாதிரி பண்ணியிருக்காங்க. சரி, இது எப்படி தனியாக அனுப்பி வைக்கிறது, அதனால தான் நான் வந்து அது பக்கத்தில் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான இந்த கலரில் உள்ள பூ வந்து வாங்கி வச்சேன். இந்த செடியும் இந்த பூவுமே வந்து ஒரே கலரில் இருக்கிற மாதிரி இருக்குல்ல. அதுக்கப்புறம் இந்த பில்லருக்கு கீழே வந்துட்டு இந்த கலர் பூவு, இந்த சின்ன பூ, அப்புறம் வந்து இந்த பால் மாதிரி இருக்கக்கூடிய பூ. அப்படியே இங்கே வந்தோன்னா இங்கே வந்து நான் டுலிப்ஸு அப்புறம் ஹயசிந்த் அப்புறம் டிஃப்ரெண்ட் செடியெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். அப்புறம் இது வந்து மக்னோலியா, நான் ஆல்ரெடி வச்சுருந்தது தான். இது வந்துட்டு நம்ம தாமரை மாதிரி இருக்கும், பார்க்க நல்ல வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து சும்மா இந்த இலையே வந்துட்டு ரெட் கலரில் வருமா, அது அழகாக இருந்தது. இந்த பூ பாருங்கள், அப்புறம் இது வந்து ஒரு இது வந்து ஃப்ளமிங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிளான்ட் பேர். அப்புறம் நாங்கள் இந்த கார்டனில் சிட் அவுட் போட்டிருந்தோம்ல, அதில் வந்து ஏறி போகிற மாதிரி ஒரு செடி வாங்கியிருக்கேன். அங்கே ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று. இதில் வந்துட்டு நல்லா மொட்டுலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாதை வந்துட்டு ஒலிவியர் அவங்க தான் போட்டாங்க. நான் அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன். என்னம்மா பண்ணுற? Making path. இது வந்து ரோஸ்மெரி, அது வந்து மின்ட்டு, இது வந்து கேரட் முளைச்சி வருது. இது வந்து கொத்தமல்லி நல்லா அப்படியே தளர்ந்து சூப்பராக வருது. இது லாவெண்டா, இது வந்து ஸ்ட்ராபெரி. There is here. Soon we'll be harvesting. ஸ்ட்ராபெரிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிருச்சு. இங்கெல்லாம் இது வந்து பச்சை மிளகா. இது வந்து அந்த சின்ன ரோஸ் நான் உள்ளே வாங்கி வச்சுருந்தேன்ல, அது. தக்காளி, அப்புறம் இது எல்லாமே வந்து பூண்டு. அதெல்லாம் வந்து சின்னதாக வந்து தக்காளி, கத்தரிக்காய், சில்லி அதெல்லாம் வளர்ந்துட்டுருக்கு. நிறைய பூச்செடி. இது ஃபுல்லாகவே வந்து பூத்து இருந்தது வெள்ளை கலரில். இந்த மாதிரி இது வந்து இந்த லில்லி அந்த பூவோடது. இவங்கெல்லாம் பூக்கிறதுக்காக வெயிட்டிங். இந்த பூ வந்துட்டு கொத்தா தான் பூப்பாங்க இவங்க. எவ்வளோ ஒரு இதுலேயே எவ்வளோ கொத்தா பூத்துருக்கு பாருங்க. மற்ற இதெல்லாம் என்ன பூக்காமல் இருக்குது, மொட்டு மட்டும் நல்லா பெருசாக வந்துட்டுருக்கு. இந்த செடி நல்லா பூத்து இருந்தது, வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கவே. இது வந்து வித்தியாசமாக இருந்தது இந்த செடி.
இது வந்து ஃபிக்கு, அத்திப்பழம். இது அழகா இருக்குல்ல. காஸ்பா காஸ்பா For 8 hours for him to come and dry and down here. இது வந்து ராஸ்பெரி. இது வந்து ஒரு ப்ளம்ஸ் செடி மரம். இதுவும் வந்து ஃப்ளமிங்கோ. இதுதான். இது வந்து ப்ளூபெரி. அழகா அந்த பூவெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல தான் ப்ளூபெரி வந்து வளரும். இங்கே வந்து என்னோட கேபேஜ். இது வந்து காலிஃப்ளவர். அப்புறம் இங்கேயும் வந்து கேரட் போட்டிருக்கேன். இது மத்தியில் வந்துட்டு பாலக்கீரை அந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன். இது வந்து தக்காளி. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருது. இது வந்து வெண்டைக்காய். அதுவும் வந்து கத்தரிக்காய். அது இதெல்லாம். இது தக்காளி பட்டு போக ஆரம்பிச்சிருச்சு, அதனால் ஃபுல்லாக கட் பண்ணி விட்ருக்கேன். இந்த வயர் மாதிரி நாங்கள் பண்ணி வச்சோம். எதுக்குன்னா இந்த பட்டாணி வந்து அழகாக வளர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே எத்தனை பட்டாணின்னு. அது மட்டும் இல்லாமல் எத்தனை பீன்ஸு பாருங்க. இது வந்து குக்கும்பர். இது வந்து இங்கே zucchiniன்னு சொல்லுவாங்க. அந்த இது குக்கும்பர் மாதிரியே இருக்கும். அடுத்தது வந்து இது வந்து சில்லி. இது வந்து தக்காளி. இது வந்து குக்கும்பர். இந்த பெருசாக இருக்கிறது இது வந்து வாட்டர்மெலன். எல்லாம் முளைச்சி வந்துட்டு இருக்காங்க. எனக்கு கார்டன்லேயே பிடிச்ச ஏரியானா இந்த இடம்தான். ஏன்னா இந்த பாதை நடுவில் போட்டிருக்கேனா, இந்த ஏரியாக்குள்ளே வரவேற்கிற மாதிரியே நான் வந்துட்டு 2 கிரேப்ஸ் வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக ஒரு பெரிய ஆர்ச் மாதிரி கட்டணும். கிரேப்ஸ் வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. குச்சி தான் வாங்கி வச்சுருந்தேன். இது வந்து ரோஸ். இது வந்து இன்னொரு ப்ளம்ஸ் தான். குச்சி வாங்கி வச்சேன். இப்போ கொஞ்சம் வந்துட்டுருக்கு. இது வந்து பிளாக்பெரி. இது வந்து வித்தியாசமாக இருந்தது இந்த ரோஸ். ஏன்னா ரோஸ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு தரையிலேருந்து வளரும். இது வந்து ஏதோ மரம் மாதிரி குச்சியில் மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஆப்பிள். இது வந்து பேரிக்காய். இது கொஞ்சம் எங்கள் வீட்டில் பெரிய மரமாக இருக்குது. கொஞ்சம் இங்கே பேரிக்காய். பேரிக்காய் வந்து அங்கங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து செரி. குச்சி தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் வளருது. இதுவும் வந்து இன்னொரு பேரிக்காய். ஆனால் இந்த பேரிக்காய் வந்து பெருசாக வளராதான், சின்ன மரத்துலேயே வந்து வளருமாம்மா. நான் அதனாலேயே காய் ஏதாவது வந்துச்சுன்னா இருந்தா இருக்குல்ல, காய் ஏதாவது வந்துச்சுன்னா நான் அப்படியே பறித்து போட்டுடுறேன். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா செம்பருத்தி. இங்கே செம்பருத்தி இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் பார்த்தோன்னே நல்லா இருந்ததா, சரி செம்பருத்தி வேணுமே அப்படின்னு வாங்கினது. அடுத்தது இது வந்துட்டு ஆப்பிள். இந்த மரம் இது வந்து பெரிய மரம். இங்கே பூவெல்லாம் பூத்து இப்போ தான் முடிஞ்சிருக்கு பிங்க் கலரில்.
அடுத்து இது வந்துட்டு பெரிய மரம், ஆப்பிளை விடையும் மேலே வரைக்கும் இருக்கா. இது வந்து ப்ளம்ஸு. இங்கே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. மேலே இருக்குது காயெல்லாம் நிறைய. ஆனால் எங்கள் ஹைட்டு தான் எட்டாது. இங்கே இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. மேலே இருக்குது ஃபுல்லாக. அப்புறம் ஒன்று மறந்துட்டேன். நான் அங்கங்கே கேப் இருக்கிறதுலாம் வந்துட்டு சோளம் போட்டு வச்சேன். தெரியுதா? இந்தா சோளம் வளருது. இதில் ஸ்வீட் கார்ன் இருக்குல்ல, அது வாங்கி போட்டேன். அதுவும் வளர ஆரம்பிச்சிருச்சு. இங்கேயும். ஸோ இதுதான் வந்து என்னோட கார்டன் அப்டேட். புல் எல்லாமே புல் எல்லாம் நல்லா வளர்ந்துச்சு. இவன் வந்து ஃபுல்லாக அங்கே இங்கேன்ட்டு காஸ்பர் ஓடிட்டு படுத்துகிட்டே இருப்பான். ஃபுல்லாக கட் பண்ணி விடணும், ட்ரிம் பண்ணி விடணும்.